ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். வாங்க, வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாஷ் பேஷன் கிட்டத்தட்ட அவ்வளோ அழகான ப்ளூ கலர் கண்ணாடி இருந்துச்சுங்க. இந்த லீவு விட்டாலும் விட்டாங்க, என் 2 பசங்களும் சேர்ந்து உடைச்சிட்டு நான் உடைக்கல, நீ உடைக்கல, நீ உடைக்கல, நான் உடைக்கலன்னு மாற்றி மாற்றி என்னை டென்ஷன் பற்றிட்டாங்கங்க. டெய்லி பார்க்குற ஒரு விஷயம் அங்கே இல்லைன்னும் போது உண்மையாகவே மனசு கஷ்டம்தாங்க படுது. சரி வாடி, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோனை போட்டு வாடி ஒரு கண்ணாடி மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் ப்ளீஸ்டி, ஆனால் இப்போ என்கிட்ட பட்ஜெட் அவ்வளோவா இல்லை, ஸோ பார்த்து வாங்கலாம் வாடி அப்படின்னு சொன்னேன். சரி போகலாம் அப்படின்னு சொன்னால், டெய்லி ஒரு விஷயம் இருக்குன்ற அந்த இடத்துல இல்லைன்னா கண்டிப்பாக மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதாங்க. என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போனேன்னா அவளை ரொம்ப நாள் ஆச்சு, இன்னொருத்தி எங்கடி காணோம் பார்த்தா அவளுக்கு உடம்பு முடியல. சரி அவள் சொன்னால், அவள் வந்த கொன்னே அடுத்த ஷாப்பிங் வேணா போகலாம் வாடி, நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவள் சொன்னான். போகிற போக்கில் ரொம்ப நாள் கழித்து மீட்டப் பண்ணுறனால காஃபி சாப்பிட்லாமான்னு என் ஃப்ரெண்டு கேட்க, ஓகே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு புது ஷாப்பு எங்கள் ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. இங்கே நாங்கள் ஃபில்டர் காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையாகவே வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு இந்த ஃபில்டர் காஃபி. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஃப்ரெண்டு கூட குடித்தனால அது இன்னும் டேஸ்ட்டாக தெரிஞ்சிச்சோ என்னவோ தெரியலங்க. அப்படியே வேறு என்ன, ஷாப்பிங் கிளம்பியாச்சுங்க. வேறு எங்கேயும் போகல, பாடி சரவணாக்கு தாங்க போயிருந்தோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனோம். பட் ஒருத்தையை மிஸ் பண்ணிட்டோம். அவள் தான் எப்போவும் பாடி சரவணான்னு சொல்லுவாள். ஸோ அவளுக்கு பதிலாக இப்போ நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தால் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சுங்க. எங்கே பார்க் பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றி ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். நமக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இருக்காங்களே, எங்கே தாண்டி வச்சுருப்பாங்க காசை அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு கலாய்க்க, நான் திருப்ப நம்ம வீடு மாதிரியே அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன தேவைன்ட்டு அவங்க வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு மாற்றி மாற்றி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோங்க. மாற்றி மாற்றி எங்களுக்கு ஃப்ளோர் சொல்லிகிட்டே இருந்தாங்களா. கிட்டத்தட்ட 2-3 ஃப்ளோரை ஏறி இறங்கினதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு கண்ணாடி ஃப்ளோர் தெரிஞ்சிச்சு. கண்ணாடி இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் போனால் நிறைய மாடல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போனேங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. ஒட்டுற கண்ணாடி இருந்துச்சு, இந்த பழைய காலத்து கண்ணாடி இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஓவல் ஷேப்பு, இந்த பாக்ஸ் ஷேப்பு, ஒன்றுமே இந்த நியூவாக ட்ரெண்டிங்காக அப்படிலாம் இல்லைங்க. அந்த வளவளா அந்த ஓவல் ஷேப் இருந்துச்சு. பட் அது ஸ்டிக்கர் தான் நினைக்கிறேங்க, பிச்சுட்டு அப்படியே ஒட்டணும். பாருங்கள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சும்மா லைட்டாக நம்ம நகத்தை வச்சு கீரல் போட்டால் போயிடும் போல் அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. சரி நம்ம வேறு ஏதாவது பார்ப்போம் சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தால் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம பழைய காலத்தில் இருக்கோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் டைல் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஒரிஜினல் டைல் ஒர்க் 1-2 போயிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல இதை ஒட்டிக்கலாம் போல். பட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓல்டு டைப் கண்ணாடி, நம்ம எதுக்கு வந்தோம் கண்ணாடி வாங்க தானே, அதை பார்த்தா ஓல்டாக தான் இருந்துச்சு. சரி கடைசியில் இந்த ஒற்றை ஸ்டிக்கர் கண்ணாடி பார்ப்போம் சொல்லிட்டு இது 2த்தில் எது எடுக்கலான்னு எனக்கு உள்ள ஒரு குழப்பம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் அவள் அதுக்கு மேலே இது 2த்தில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கன்னு மாற்றி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நம்ம என்ன அதுன்னா அது மட்டுமா போவோம். பக்கத்தில் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. பட் ஆனால் நம்ம என்னதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போண்டின்னு என் மனசு சொல்லுது. பட் ஆனால் அதை பார்க்க ஆசை மனசுக்குள்ளே தூண்டுது. ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு. வீட்டு டெக்கரேஷன் பண்ணுற பொருள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஃபோட்டோ ஃப்ரேமில் மாலைகள் மாட்டி அது ரொம்பவே அழுக்காக இருந்துச்சுங்க. பக்கத்தில் இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வாஷ் பண்ணும்போது ஒரு பூக்கள்லாம் கொட்டிடும்ல, அந்த மாதிரி பூக்கள் தான் வச்சுருந்தோம். ஸோ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த லெவலில் இருக்கும்ன்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த ரோஸ் பார்த்தாங்க, ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. பட் ஆனால் 191 ருபீஸு. ஸோ இதை வாங்கலாமா வேணாமான்ட்டு ஒரு கட்டத்தில் யோசனை வரும்ல, அதெல்லாம் வந்துச்சு. சரி அப்படியே ஒரு சுற்றுப்பயணம் போவேன்னு போனால் அழகழகான கண்ணாடிகள்லாம் அப்படியே கண்ணை பறிக்குதுங்க. பட் ரேட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா தலை சுற்றிடும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம புது வீடு கட்டினா வேணும்னா இந்த மாதிரி வேணால் டெக்கரேஷன் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம கிட்ட அம்மா ஜல்லி இல்லை, வேணாம் நம்ம சிம்பிளாக எதை பார்க்க வந்தோமோ அதை பார்த்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன்னா அவளை நம்ம பார்க்கவா செய்யலாம் வாடி அப்படி சொல்லிட்டு அவள் இழுத்துட்டு போனான். சரி வா நம்ம இப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான், வா நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நான் கிளம்பிட்டேங்க. அது வேறு எங்கே, அதே பூக்கள் ஏரியாவுக்கு தான்.
ஏன்னா ஒன்று பார்த்தா ஒன்று பிடிக்குது, அடுத்தது பார்த்தா அடுத்து இன்னொன்று பிடிக்குது. ஸோ பார்க்க அது அது பிடிச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவங்களை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒன்று பிளான் பண்ணி போயிருப்போம், பட் பிளானுக்கு பதிலாக அடுத்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸோடு வாங்கிட்டு வருவோம். அது எனக்கு மட்டும்தான் வருமா இல்லை உங்களுக்குலாம் வருமானது சேர்த்து சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்லாம் ரொம்பவே பிடிச்சிச்சு. ஒயிட் ரோசஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ரெட் ரோஸ் இன்னும் அழகாக இருந்துச்சு. கடைசியாக ஃபைனலாக இதில் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் எதுவுமே எடுக்கலைங்க. இந்த பிங்க் தாங்க எடுத்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. சிம்பிளாகவும் இருந்துச்சு, அப்படியே கொத்தாக இருக்க மாதிரியும் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாகவும் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம என்ன தேடி வந்தோமோ கண்ணாடி, அது ஓகே, அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமையல. ஸோ இருக்கிறது ஏதோ வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, இதுவாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குவோமேன்னு சொல்லிட்டு பார்த்தங்க. பார்க்க பிடிச்சிச்சு. மாலையும் சரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பிள்ளையார் ஃபோட்டோ ஒன்று இருக்குங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மாலை பார்த்திங்கன்னா ரொம்பவே 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே கருப்பாயிடுச்சா, சரி எனக்கு பிள்ளையார்னால் ரொம்பவே பிடிக்கும், என் கூட பழகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாலைகள் ஏதாவது வாங்குவோம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோங்க. அதை விட இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்குதுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த புக்தா சிலை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு பிளேஸ்ன்னு இருந்தால் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த புக்தா சிலை இருக்கணுன்றது ஒரு ஆசை. பட் அந்த ஆசை எப்போ நிறைவேறும் தெரியல. நிறைவேறும் போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லைங்க, பார்க்க ஒவ்வொரு விஷயங்கள் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது புரிய வந்தது. வேறு என்ன, பில்லிங்க்கு வந்த உடனே அங்கே பில்லிங் போட்டு அடுத்த செகண்டு பார்த்திங்கன்னா செம்ம வாசனையாக இருந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னால், வா முதல்ல நம்ம அந்த வேலைக்கு தான் போயிருக்கணும், சரி வா இதை வந்த வரைக்கும் கம்பெனிக்கு இல்லாமல் வாங்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு எதையோ வாங்க கடைசியில் 500 ரூபா பட்ஜெட் போட்டு வேறு லெவலில் போயிடுச்சுங்க பட்ஜெட்டு. அதுதாங்க சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் சரி வாடின்னு போகலான்னா, பேக் மட்டும் வாங்கிட்டு போயிடலாண்டி என் ஃப்ரெண்டு சொன்னால். ஏன் கேட்டால், இல்லை ஒரு சின்ன ஷிஃப்டிங் ஒர்க் இருக்குது, ஸோ இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னா பேக் வேணும்னு சொல்லிட்டு அவள் கேட்டாளா. சரி ஓகே அப்படி சுற்றி தேன்னா என்ன பேக் கேட்டால் 100 ரூபால பேக் வேணுமா. சுற்றி ரவுண்டை படிக்குது இந்த லூஸு. சரி எப்படியோ பார்த்துட்டாங்க. ஆனால் இதோட விலை 200 ரூபா. பட் ஆனால் செம்ம பெருசாக இருந்துச்சுங்க, பார்க்கவே நல்லாவும் இருந்துச்சு. பட் அவள் கேட்ட மாதிரியே கிடச்சிச்சேன்ட்டு ஒரு சந்தோஷத்தில் பில்லிங் போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்புனக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்லாண்டி சீக்கிரம் வாடின்னு அவள் ஷாப்பிங் முடிக்க கடன்னு நாங்கள் ஓடி போனால் கடைசியில் எங்களுக்கு ஏமாற்றம் தாங்க மிச்சம். ஆமாங்க, நல்லா வெஜ்ஜு மட்டும் இருந்துச்சு, அவ்வளோவா இல்லை. ஏன்னா மத்தியானம் சமைச்சது அப்படியே ஹீட் பண்ணி வச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. கடைசியில் இவளை சாவி எடுறி வீட்டுக்கு போயிட்டு வெளியே போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா அந்த சாவியை தேடுறாங்க அந்த மூட்டையிலேருந்து. தேர்றா கடைசியில் காணோம் அப்படி சொல்லிட்டு கையில் எடுத்து வெறுப்பேற்றிட்டு கையில் கொடுக்குறாங்க. இதுக்கு தான் ஃப்ரெண்டு வேணுன்றது. ஏன்னா அந்த கோணிப்பையில் நாங்கள் என்ன தேனாலும் கிடைக்காது, அவளுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும். இது அவளுக்கும் அந்த பேகுக்கும் உள்ள பந்தங்க. சரி போகிற வழியில் சாப்பிட்லாம் சொல்லிட்டு வண்டியை தேடி எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன கிளம்பியாச்சு. போகிற வழியில் சரி சாப்பிட்டு போவோம் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிட்டு கலாச்சிட்டு போயிட்டே இருந்தோம். போக டைமும் வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிராஃபிக்கில் வேறு மாட்டிக்கிட்டோம். சரி ஒரு வழியாக ஹோட்டலில் கண்டுபிடிச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக, அதாவது ஒருத்தி இல்லைன்ற மிஸ்ஸிங் தான், பட் பரவாயில்ல, ஹாப்பியாக அடுத்த தடவை அவளோட வந்துடலாம். இவ்வளோ நேரம் ஏன் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.